பிடி பிரைம் வியூவர்ஸ்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய பிடி பிரைம் விளாக்ஸுக்கு நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேயே பிரம்மாண்டமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய 3rd எடிஷன் ஆஃப் கைட் ஃபெஸ்டிவலுக்கு தான் நான் வந்திருக்கேன். இந்த கைட் ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3வது நாள். பயங்கரமான க்ரௌடு, ஈசிஆர் சாலையே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு அவ்வளோ கூட்டம் சாரசாரையாக வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கிங்லேருந்து தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். பார்க்கிங்லேயே அவ்வளோ கூட்டம்னா பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம அங்கே போய் பார்ப்போம், அங்கே எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. கைஸ் வாங்க நம்ம உள்ளே போகலாம். நம்ம கைட் ஃபெஸ்டிவலுக்கு உள்ளே வந்துவிட்டோம். நம்ம பாசெல்லாம் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டோம். உள்ளே போய் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. கைட் ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா 3rd எடிஷனாக நடக்குது. இதுக்கு முன்னாடி 2 தடவை பார்த்திங்கன்னா மகாபலிபுரத்தில் நடந்துச்சு. இந்த தடவை கொஞ்சம் தள்ளி திருவிடந்தை பீச்சில் நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஈவெண்ட்டு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் நம்ம ஃபேமஸாக கேள்விப்பட்டிருப்போம். அந்த பலூன் ஃபெஸ்டிவல்னு ஒன்று நடக்கும், ஹாட் ஏர் பலூன் ஃபெஸ்டிவல். அதை நடத்துகிற ஆர்கனைசிங் தான் இதையும் நடத்திட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா மக்கள் ரொம்ப ஆர்வமாக எல்லாருமே கைட்டு குழந்தைகளோட ரொம்ப பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்துருக்காங்க. நம்மளும் அப்படியே அவங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுவாங்க. எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டோபஸோட ஒரு கைட் பறந்துட்டுருக்கு. இது நைட் டைமில் மட்டும்தான் பறக்க விடுவாங்க போல இருக்குது. ஏன்னா அதில் ஃபுல்லாக பயங்கரமான லைட் செட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் ஆக்டோபஸ் பறக்குது, இந்த பக்கம் அதே மாதிரி இன்னொன்று பறந்துட்டுருக்கு. டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்கிற கேம்ஸ் எல்லாம் தனித்தனியாக தான் பே பண்ணிக்கணும். அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கான்சர்ட் ஒன்று நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு செலிபிரிட்டிஸ் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி இன்றைக்கி ஒரு பெர்ஃபார்ம் நடந்துகிட்ருக்கு. கைஸ், இந்த கைட் ஃபெஸ்டிவல் ஒவ்வொரு வருஷமும் நடந்துகிட்ருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பொள்ளாச்சியில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த பலூன் ஃபெஸ்டிவல், இது எல்லாத்துக்குமே ஆர்கனைசர் பெனிட் சேவியோ அவர் தான். அவரை நான் தேடி கண்டுபிடிச்சேன் இந்த க்ரௌடில். சார் சொல்லுங்கள், இந்த கைட் ஃபெஸ்டிவலை பற்றி சொல்லுங்கள். வணக்கம். இது 3rd இன்டர்நேஷ்னல் கைட் ஃபெஸ்டிவல். இப்போது தமிழ்நாட்டில் இது 3வது முறையாக நடந்துகிட்டு இருக்குது. லாஸ்ட் 2 இயர்ஸ் நம்ம மாமல்லிபுரத்தில் உள்ள டிடிடிசி ஓஷன் வியூவில் நடத்தினோம். அங்கே இடம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. மக்களுக்கும் அங்கே ரொம்ப தூரமாக இருந்தனால இன்னும் பக்கமாக இருக்கும். இன்னொரு விஷயமாக இங்கே திருவிடந்தை பீச்சை நல்ல வைடான ஸ்கோப், பிகாஸ் இது அபவுட் 40 ஏக்கர்ஸ் ப்ராப்பர்ட்டியில் டேரெக்டாக நம்ம பண்ணுறோம். இதனால் நம்ம கைட்ஸ் அதிகமாக பறக்க முடியுது. இப்போ லாஸ்ட் இயர் ஒரு 20 கைட் ஃப்ளையர்ஸ் இன்டர்நேஷ்னல்லேருந்து வந்திருந்தாங்க. இந்த வருஷம் 40 கைட் ஃப்ளையர்ஸ் கிட்ட வந்திருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஈவெண்ட்டை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? இது மக்களுக்கு ஒரு புதுமையான ஈவெண்ட் தான். முதல் வருஷம் பார்க்கும்போது கைட்டெல்லாம் அவங்க கொண்டு பறக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்களுக்கே புரியாமல் இருந்துச்சு. ஸோ இதை நாங்கள் எஜுகேட் பண்ணி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கொண்டு போயிட்டுருக்கிறோம். பிகாஸ் மக்களுக்கும் புரியணும், இந்த கைட்ஸுக்கும் அவங்க சாதாரண விடுற கைட்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது பேர் சாஃப்ட் இன்ஃப்ளேட்டபிள் கைட்ஸ்னு சொல்லுவாங்க. இது இன்டர்நேஷ்னலி பல கண்ட்ரீஸில் பயங்கர பாப்புலராக இருக்கிறத நம்ம இப்போ தமிழ்நாட்டில் இது ஒரு ஐகானிக் ஈவெண்ட்டாக இப்போ டூரிசமை பூஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த கைட் யாரும் பப்ளிக்கெல்லாம் யாரும் வாங்க முடியாது. அப்போ நிறைய பேர் கைட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு அங்கே போனால் நமக்கு பட்டம் கிடைக்கும், நம்ம அங்கே போய் வாங்கி நம்மளும் உள்ளோம் அப்படி தான் நினச்சிட்டு வருவாங்க. ஸோ இங்கே என்ன மெட்டீரியல், என்ன மாதிரி மெட்டீரியலுக்கு நம்ம இங்கே சேல் அந்த மாதிரி நடக்குது? இப்போ ஒரு கார் ஷோ அப்படின்லாம் போகும்போது காரை பார்வையிடுறதுக்கு நீங்கள் போவீங்க. அது மாதிரி தான் இது ஒரு ஃபெஸ்டிவலில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்பெக்டேட்டரி ஈவெண்ட்னா பார்வையாளர் பார்த்து ரசிச்சுட்டு இங்கே இருக்கிற கார்னிவல் ஃபுட்டு அதெல்லாம் பார்த்துட்டு போகிறது தான் இந்த ஈவெண்ட்டோடைய மெயின் நோக்கம். ஸோ இந்த கைட்ஸை வாங்க முடியாதுன்னா வாங்கலாம், எல்லோரும் வாங்கலாம். பட் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஒவ்வொரு கைட்டும் மினிமம் ஒரு 75,000 ஒரு 2-3 lakhs வரைக்கும் இருக்குது. எந்தெந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க? இப்போ இந்த வருஷம் ஒரு 7 கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க. வியட்நாம், தாய்லாந்து, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், தென் மலேசியா அண்ட் ஆல்சோ இந்தியா. அவர் ஓன் தமிழ்நாடு டீம் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணிகிட்ருக்கிறோம். அந்த டீம் தான் இப்போ புல் கைட்டையும் ஜல்லிக்கட்டு மாடையும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ பார்க்கும்போது எப்படியும் இந்த ஈவெண்ட் முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால் பார்த்துட்டு இருக்கவங்க அடுத்து எங்கே நடக்கும், நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அடுத்து எங்கே நடக்குது?
இல்லைங்க, இது எங்கே நடக்குது, இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணால் தான் அது வந்து ஒரு கேலண்டர் ஈவெண்ட்டாக மாறும். எப்படி வந்து தீபாவளி ஒரு தடவை தான் வருதோ, கிறிஸ்மஸ் ஒரு தடவை தான் வருது, அந்த மாதிரி இது வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு August 15th இங்கே கைட் நடக்கும் அப்படிங்கிற ஒரு டூரிசம் ஐகானிக் ஈவெண்ட்டாக கிரியேட் ஆகும்போது அடுத்த வருஷம் இதே இது இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வேறு ஊரில் சென்னை தவிர வேறு ஊரில் நடத்துறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குது? இல்லை, அதான் நம்ம இப்போ பண்ணும்போது தமிழ்நாடு இன்டர்நேஷ்னல் கைட் ஃபெஸ்டிவல்ங்கும்போது அது ஒன்று தான் இருக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது தான் அது இந்த பிரம்மாண்டம் வந்து இருக்கும். இப்போ அடுத்த வருஷம் இதே இது ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பாக கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து ஒரு 7 கண்ட்ரீஸ்லேருந்து வரது, அடுத்த வருஷம் வந்து ஒரு 20 கண்ட்ரீஸ்லேருந்து வர மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எப்பவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஈவெண்ட் எல்லாம் நடத்துவீங்க. பொள்ளாச்சியில் பலூன் ஃபெஸ்டிவல், அப்போ இங்கே வந்து கைட் ஃபெஸ்டிவல், அது மாதிரி வேறு ஏதாவது க்ரியேட்டிவாக ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஆமாம், இன்னொரு ஈவெண்ட் பிளான் பண்ணிகிட்ருக்குறோம், இன்னொன்று க்யூரேட் பண்ணிகிட்ருக்குறோம். அதுவும் கிட்ஸ் ஓரியன்ட் ஈவெண்ட் தான். அது வந்து மல்டி சிட்டி ஈவெண்ட்டு. அது மல்டி சிட்டி ஈவெண்ட்னா இந்த மாதிரி சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி வரிசையாக இட் வில் பி கோயிங் இன் அ ட்ரையல். இங்கே ஒரு 2 வீக்ஸ், அங்கே ஒரு 2 வீக்ஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். அதுவும் ஈவெண்ட் வந்து நவம்பர் டிசம்பரில் பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். அது என்னது? அது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு க்ளோ, சில்ட்ரன்ஸுக்கான ஒரு க்ளோ ஈவெண்ட்டு. ஃபெஸ்டிவலுக்கு உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்துட்டு சும்மா கைட்டை மட்டும் பார்த்துட்டு போனால் பார்த்துமா, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேம்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே விளாட்றதுக்கு உள்ள கேம்ஸும் போட்டிருக்காங்க. நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்காக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபுட்டு, ஆமாம் ஃபுட்டு தானே எல்லாமே. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் ஒரு பெரிய கார்னிவல் மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு ஃபுட் கோர்ட் நிறையா இருக்குது. அங்கே போய் நம்ம ஃபுட்டையும் சாப்பிட்லாம். ஹாய் ப்ரோ, எங்கேருந்து வரீங்க? இந்த கைட் ஃபெஸ்டிவல் எப்படி இருந்துச்சு? நீங்கள் உள்ள உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். என் பேர் ராம்குமார், இது என் ஃபேமிலி. நாங்கள் எல்லாருமே வந்து சோழிங்கநல்லூர்லேருந்து வரோம். கைட் ஃபெஸ்டிவல் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருந்து. பசங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. நல்லா இருந்தது கைட் ஃபெஸ்டிவல். இப்போ இன்னும் மார்னிங் அந்த டே டைமில், ஈவினிங் டைமில் இருந்ததை விட இப்போது நைட் இந்த எல்இடி கைட்ஸ் அதெல்லாமே ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்க்க மாட்டோம். நார்மல் கைட்ஸ் தான் பார்த்துருப்போம். இங்கே வந்து எல்லா கண்ட்ரீஸோட ரெப்ரசன்ட் பண்ணி அந்த கைட்ஸ் எல்லாம் ஒன்றுமே சொல்லி அதை வந்து விடுறாங்க. வியட்நாம் அதை சொல்லி ஒரு கைட்ஸை விட்டாங்க. ஒரு 3 ஸ்னேக்ஸ் வர மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக அதை வந்து கரெக்டாக அது போகிறதே வந்து ஏதோ ஒரு ஃப்ளைட் போகிற மாதிரி இருந்தது. அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணுறோம். ப்ளஸ் இந்த மியூசிக் கன்சர்ட் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. இட்ஸ் ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் கார்னிவல் ஃபெஸ்டிவல். இது நல்லா என்ஜாய் பண்ண வந்து நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான கைட்ஸ்லாம் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் அதுலேயும் வந்து இந்த வியட்நாமனுடைய ஃபைட்டிங் கைட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. என்ஜாய் டைம் கலர்ஃபுல்லாக இருந்தது. எல்லா கைட்ஸ் நல்லா இருந்தது. என் பேர் ஜோஷ்வா, நான் ராமாபுரத்துலேருந்து வரேன். இந்த கைட் ஃபெஸ்டிவல் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைம் சென்னையில் பார்க்குறோம், புதுசாக இருக்குது. நிறைய கைட்ஸ் பார்த்தோம். யாரும் தலைமையில் உட்காந்துருக்கிறது கைஸ். அதாவது உள்ளே வரும்போது கூட வெளியே போகும்போது கூட்டம் இப்போ தான் வந்து நிறைய பேர் புதுசாக உள்ளே வராங்க. அதனால் கூட்டம் அதிகமாகிடுச்சு. நமக்கு இருக்கிற பெரிய டாஸ்க்கே இப்போ இங்கேருந்து வெளியே போகிறது தான். சாம்பிள் பார்க்குறோன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டு போகலாமா? மைண்டு வேறு அங்கேயே சுற்றுது. எப்படி வந்து உள்ளிருந்து வெளியே வர டாஸ்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஈவெண்ட்டை வந்து ஃபுல்லாக ஓவராலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே வந்து சுற்றி பார்த்தவங்களாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த ஈவெண்ட் வந்து நெக்ஸ்ட் இயர், அதாவது வருஷம் இந்த கைட் ஃபெஸ்டிவல் இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் பிடி பிரைம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் திஸ் பாய் ஃப்ரம் கவின். பாய்.